ஹாய் பிரபஞ்சபலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய அன்புக்கினியவரோட மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு, அவங்க இதயத்தில் என்ன தான் இருந்து கொண்டிருக்கு, என்னதை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்போது உங்கள் நபர்களுடைய எண்ணத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுள்ளோம். ஓ ஓகே. இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் காதலை பொறுத்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்க உண்மையான காதல் ஏதோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ வெளிக்காட்ட முடியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேபி இது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் நபர்களுக்காக இருக்கலாம். ஓகே. எனக்கு இது ரெண்டு சைடுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது மனதுக்குள்ளே இருக்க இந்த காதலை வெளிப்படுத்த முடியலை, அதுக்கான சரியான சுச்சுவேஷன்ஸும் அமைய மாட்டேங்குது, மனசை விட்டு என் நபர் கூட என்னால் பேச முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது பேசாததுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்தும் சரி, மனசுக்கு அந்த நபர்கள் தந்திருக்கக்கூடிய காயங்கள், இல்லை உங்களால் அந்த நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், இது எல்லாத்தையும் மறக்க முடியலை அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஏதோ பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் இந்த நபர்களோட மனசை உறுத்தி கொண்டிருக்கு. ஸோ அதனால் என்னால் வாய் விட்டு இந்த விஷயத்த பேச முடியலை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரவணைப்பை இந்த நபர்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட இருந்த தருணங்கள், இந்த நபர்களோட சந்தோஷமாக இருந்த தருணங்கள்லாம் இந்த நபர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி ஏன் வருது அப்படின்னா, இந்த காதல் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ இப்போதைக்கு உங்களுடைய ஞாபகங்கள் இந்த நபர்களுக்கு அதிகமாக வருது, உங்களுக்குமே அவர்களை சார்ந்த ஞாபகங்கள் அதிகமாக வருது. ஸோ அப்படின்றதுனாலோ என்னமோ இப்போது இந்த நபர்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வார்ம் ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த நபர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே நாங்கள் பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்களோட இணையணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தெரியுது, உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு சில கோபங்கள் வச்சிட்ருக்கீங்க. என்ன தான் என் நபரை நான் காதலிக்கிறேன், இல்லை மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், திருப்ப நான் போய் கதைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் சரி, இந்த இடத்துல இந்த பெயின் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் உங்களை பற்றி நிறைய சிந்திக்கிறது, உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசணுமென்று நினைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இது விழுந்துட்டு சாரி. ஓகே. ஸோ அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன எண்ணங்கள் இருக்குது? செட்டப் கார்டு விழுந்துட்டு பாபம் என்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. ஓகே. ஓகே. ஸோ சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எமோஷ்னலி நீங்கள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த நபர்கள் மிஸ்டேக்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு வேறு ஏதாவது ஒரு தேவைக்காக, நான் சொல்கிறேன் உடல் ரீதியான தேவைக்காக, இல்லைன்னா சும்மா ஃபன்க்காக இந்த நபர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க கூடும். ஸோ இப்படி பண்ணதுனால இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னும், இப்போ பிரிஞ்சிருக்க இந்த கூடிய இந்த தளத்தில் தான் இந்த நபர்கள் ஒரு சில அவமானங்களையும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்களாம். ஓகே. ஸோ மனசுக்குள்ளே இருந்து ஒரு சில விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நபர்களை சுற்றி ஏதோ ஒரு கண்ட்ரோல், ஏதோ ஒரு கண்கள் இந்த நபர்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. மேபி இந்த நபர்களாகவே போய் சிக்கியிருக்கலாம், இந்த நபர்களாகவே ஏதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் மாட்டியிருக்கலாம், அது உடல் ரீதியான தேவைக்காக இருந்திருக்கலாம். ஸோ போய் மாட்டியிருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை கூட இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளாக்கேஜாக இந்த இடத்த க்ரியேட் பண்ணுது. உங்ககிட்ட மனம் விட்டு பேச முடியல. ஏன்னா இந்த நபர்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது குத்திட்டுருக்கு. ஏன்னா இங்கே இந்த சைடில் நீங்களுமே இருந்திருக்கீங்க, காதலை கொடுத்துருக்கீங்க, காதலிச்சிட்டு இருந்திருக்கீங்க. அதே சேம் டைம் உங்களுக்கே தெரியாமல் இந்த நபர்கள் எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்,
அது நிஜமாவே அவங்கள கூனி குறுக வைக்கிற மாதிரி செஞ்சிருக்கு. இல்ல இந்த நபர்கள் இன்னொருத்தரோட தொடர்புல இருக்காங்க, அ ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டாங்க இப்படின்னு நீங்க கேள்விப்பட்டு கேட்க போனதுனால கூட, இப்போ இந்த நபர்களுக்கு வந்து அந்த அவமானம் அப்படின்றது கூட இந்த நபர்கள உங்க காதல்ல உங்ககிட்ட வர முடியாம பண்ணிட்டுருக்கு அப்படின்றதையும் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த நபர்கள் என்ன கேட்குறாங்கன்ட்டா ஒரு முடிவு. இதுக்கான முடிவு இவங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் ஒரு முடிவ தேடிக்கொண்டு, சில மாற்றங்கள ஏற்படுத்திக் கொண்டு முன்னோக்கி வரணும் அப்படின்னு தான் இந்த நபர்கள் வந்து அதிகமா சிந்திச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சில நபர்கள் வந்து தான் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகணும், ஓகே ஸ்ட்ராங் ஆகணும். அ தான் வந்து மத்தவங்கள எதிர்பார்த்து அது காசுக்காக இருக்கலாம், இல்ல வேறு ஏதாவது விஷயத்துக்கு கூட தான் வந்து மற்றவங்கள வந்து எதிர்பார்த்துருக்க கூடாது. தானாவே எல்லா வேலையும் செஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு பணம் தேவை இருக்கு. ஸோ அப்படின்றதுனால இங்க உங்களுடைய ஒரு சில நபர்கள் ஒர்க்குக்கு ஃபுல் ஃபோக்கஸ் குடுத்து அப்படியே ஒர்க்க நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த நபர்கள் தன்னை வந்து ஸ்ட்ராங் படுத்திக் கொள்ளணும். தான் வந்து எல்லா விதத்திலயுமே தனக்கு வந்து எல்லா பவரும் இருக்கு. எல்லா விதத்திலயுமே இந்த நபர்கள் அவங்களுடைய அதிகாரத்தில இருக்கணும் அப்படின்னு தான் சிந்திக்கிறாங்களே ஒழிய, இங்க ஒரு சில நபர்கள் பெருசா அந்த லவ்வுக்கு, எமோஷனலுக்கு நான் ஃபோக்கஸ் குடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி, தனக்காக என்ன வேணும் அப்படின்றத தேடி ஓடக்கூடிய ஓட்டங்கள் தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி ஆ அந்த மத்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலோ என்னமோ இந்த காதல் வந்து ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இந்த பணம் கூட இந்த காதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம் பிரியறதுக்கு. ஓகே. ஸோ அதனால கூட ஒரு சிலரோட காதல் இங்க டெத் ஆகியிருக்கு. ஏன்னா உங்களுடைய நபர்கள் அப்படியே இந்த இடத்துல உங்களுக்கு பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல சைடால இருக்கக்கூடிய மத்த நபர், எதிர்க்க நிக்கக்கூடிய நபர் உங்களுடைய பார்ட்னர் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பணத் தேவை வந்து இருந்திருக்கும். ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும். அத உங்களால நிறைவேற்ற முடியாத சந்தர்ப்பமும் இருந்திருக்கு. ஸோ அதுகள்ல வந்து ம் இந்த நபர்கள் மனம் தளர்ந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால கூட இப்போ தன்னை வந்து ஸ்ட்ராங் படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு அவங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஸோ அவங்களால நடத்தப்பட்ட, அவங்க கைகள்னாலே நிகழப்பட்ட ஒரு சில விஷயத்துக்கு இந்த நபர்கள் மனமுருகி மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இங்க இங்க ஒரு சில நபர்கள் அ உங்களுக்கு உங்களுடைய காதலுக்கும், உங்களுடைய அன்புக்கும் ஒரு முக்கியத்துவம் குடுக்காம ஏதோ ஒரு துரோகத்த பண்ணியிருக்கலாம். வார்த்தைகளால உங்கள சுக்குநூறா கிழிச்சிருக்கலாம். அப்ப பிளானிங் வந்து நிறைய இருந்திருக்கும். காதலை பொறுத்து இது எல்லாத்தையுமே முன்னெடுத்துட்டு போணும், புதுசா ஆரம்பிக்கணும், புதிய ஒரு காதல தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா இருந்திருக்கலாம். ஆனா, இது எல்லாத்துக்குமே இந்த நபர்கள் திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. நான் ஏன் பண்ணணும்? முதல்ல நான் ஏன் உன்ன காதலிக்கணும்? அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இது தலைகீழா தான் இருந்தது. ஸோ அப்போ உங்களுடைய கனவுகளும் சரி, அவங்கள் வந்து அப்போ வந்து அந்த கனவுகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல உங்களுடைய கனவுகள் சிதைஞ்ச மாதிரி இருந்திருக்கலாம். இன்னமும் நீங்க என்னதான் அந்த நபர்கள வெறுக்கிறேன் அப்படின்னாலுமே, நான் அந்த சேடா அவங்கள பத்தி யோசிச்சு கொண்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளணும், அவங்க என்ன பத்தி நினைக்கிறாங்களா இப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, உங்க நபர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நினைக்கிறதுலயே நாள் ஃபுல்லா ஓடிருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன ஒர்க் பண்ணாலுமே, அவங்களுடைய தாட்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து நிக்குதோ, அதே சேம் தான் உங்க நபர்களுக்கும். அவங்க என்ன ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, என்ன மாரி இடத்துல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா, பாஸ்ட்ல வந்து பிளானிங் இல்லாம பண்ண ஒரு விஷயம், அ இந்த நபர்களுக்கு நீங்க வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க. ஏன்னா, அவங்க பாயிண்ட்ல இருந்து பார்க்கல அப்படிதான் தெரியுது. நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்க. நான் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் உங்கள பார்த்து நினைக்கிறாங்க. ஆனா, நிஜமாவே உங்களோட சைட்ல இருந்து பார்க்கைக்க இல்ல, உங்க பார்ட்னர் தான் உங்களுக்கு ஒரு வருத்தத்த குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு துரோகத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட சைட்ல இருக்க பாயிண்ட் இருக்கு. அவங்களோட சைட்ல இருந்து பார்க்கைக்க நீங்க தான் துன்பம் குடுத்தீங்க, துரோகம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த காதல் வந்து கைய விட்டுட்டு போற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த நபர்கள் இன்னும் 2, 3 பேர தாண்டி போய் கூட ஒரு காதல் வலையில விழுந்திருக்கலாம். ஓகே. ஸோ ஆனா, இப்ப எத்தன காதலா இருந்தாலுமே கூட, இப்போ இந்த நபர்களுக்கு நீங்க ஒரு துணையா வந்தா, இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மெஜிஷியன் லெவல்ல ஆகும். எல்லாமே ஒரு நியூ பிகினிங் ஆகும். புதிய ஒரு மாற்றமாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. ஏன்னா, இந்த நபர்களுக்கு ஆஃபரே இருந்தாலும் கூட, எல்லாத்தையும் வச்சமாக்கிக்க நீங்க இந்த நபர்களுக்கு பண்ண விஷயங்கள், இந்த நபர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்த குடுக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே. அ அதே சேம் டைம்
இங்கே ஒரு சில நபர்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் 20% ஒரு நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காதலுக்கோ எமோஷனுக்கோ நான் எதுக்குமே நான் எந்த இதுவுமே நான் கொடுக்க தயாராக இல்லை. என்ன எப்படி நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளணும், நான் வந்து நீ வந்து என்னை அவமானப்படுத்திட்ட, இந்த வார்த்தையால் என்னை காயப்படுத்திட்ட, இந்த நபருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்ட, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அவங்க அவமானப்படுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால இவங்களோட ஈகோவில் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ தனக்கு தேவையான இடத்துல இருக்கணும், இன்னும் தான் இருக்க ஸ்டெப்பை வந்து அதிகப்படுத்தி கொள்ளணும், இன்னும் தான் அதிகாரத்தை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுல தான் இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த நபர்களுக்கு தெரியல, இந்த நபர்களை கைட் பண்ணுறவங்க இல்லை மோட்டிவேஷன் கொடுக்குறவங்க கண்டிப்பாக இந்த நபர்களை ஒரு சாக்கடையில் தள்ளிவிடக்கூடிய நபர்கள். ஏன்னா எந்த இடத்துலையும் இந்த நபர்கள் வந்து ரொம்பவே ஜென்யூனானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நபர்கள் வந்து உங்களுடைய நபர்களோட வாழ்க்கையை வந்து சீரழிக்க வந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் நபர்கள் இனி செய்ய வழி இல்லாமல் இந்த நபர்களை பற்றி அதிகமாக நம்புகிறாங்க. ஸோ அவங்க கைட் பண்ணுற வழியில் கண்ணை மூடிக்கொண்டு போகிறாங்க அப்படின்றதுனால இப்போது இந்த இடத்துக்கு காதலுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலி சார்ந்தவர்களுக்கோ எந்த ஒரு பதிலும் கொடுக்குறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த கைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய நபர்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உங்கள் நபரை வந்து மீண்டுமே உங்கள் நபர்கிட்ட வந்து சேர்ந்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நபர்கள் அப்போ உண்மையான காதலோடு தான் உங்கள் நபர்களை அணுகுறாங்களா அப்படின்னா இல்லை, உங்கள் நபர்களை ஒரு மயக்கமுற்ற நிலைக்கு தள்ளி, அதாவது மயக்கம் அப்படின்னு சொன்னால் மயக்கம்னா மயங்கிறது அப்படி சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த மயக்கம் எதை நோக்கி இருக்குன்னா கண்டிப்பாக இது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ தேவைக்காக மட்டுமே உங்கள் நபர்களை பயன்படுத்தி கொள்கிறாங்க. இது இது ஒரு மாஸ்டர் பிளானிங் மாதிரி இருக்குது. ஓகே. உங்கள் நபர்களோட சிச்சுவேஷன்ஸ் மாதிரி உங்கள் நபர்கள் ரொம்பவே வீக்காக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, நாடு இடம் விட்டு இடம் வந்து போய் தடுமாறி கொண்டிருக்காங்க, தன்னை எப்படி ஸ்ட்ராங் படுத்தி கொள்ளணும் அப்படின்றத. ஸோ இந்த இடத்த சரியாக இவங்களுடைய எதிர்க்க நிற்கக்கூடிய இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களுடைய நபர் ஆண் பெண் அப்படி எது வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் நபர்களை ஏதோ ஒரு விதத்தில் மயக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நபர்கள் வேக்கப் பண்ணி கொள்ளணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர்கள் வந்து எழவே முடியாத அளவுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியோட பிளானிங்கில் போய் மாட்டிக்கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. எனக்கு இங்கே பார்க்க சீரியஸாகவே உங்கள் காதல் வந்து என்ன தான் இப்போ நான் எதிர்பார்க்குறேன், பேசணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலுமே அந்த மனசு வந்து உங்கள் நபர்களுக்கு வந்து கொடுக்குதில்ல. காதலில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த விகிதமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஈர்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் நபர்களும் தொடர்பில் இல்லை, 2 பேத்துக்கும் ஒரு லாங் கேப் ஒன்று விழுந்துட்டு நடுவில். ஸோ அப்படின்றதுனால நடுவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் வேறு வேறு மாதிரி உங்கள் நபர்களை யூஸ் பண்ணி கொள்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நபர்களோட எண்ணங்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அந்த நபர்கள் தனிச்சிருக்கக்கூடிய இந்த இடத்த, இந்த நபர்கள் சோகமாக தன்னோட பெயினை வச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அந்த நபர்கள் செக்ஷுவலி பயன்படுத்தி கொள்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இந்த நபர்கள் கூட ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது ஒரு இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் கூட அடிக்ட் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வந்தது வரைக்கும் இந்த மாதிரி தான். ஏன்னா தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி ஏதாவது கிரிமினலாக பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் மயக்கிறது ஒரு பாஸ்டில் இருந்த லவ், இந்த உங்களுடைய நபர்களுக்கே முன்னாடி வந்து ஒரு காதல் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த காதல் நபர்கள் விட்டுட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் இந்த பிரிவு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த நபர்கள் உங்கள் நபர்களை ஏதாவது மைண்ட் வாஷ் பண்ணி ஈர்த்து கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி இங்கே அந்த நபர்கள் திருமணமான நபர்களாக இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால தான் உங்கள் நபர்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேது. அமைதி 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 அப்படின்னாலுமே நீங்கள் இந்த காதலுக்காக ரொம்பவே அமைதி காக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே நான் வந்து இப்போ ஸ்டெப்பெல்லாம் நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன். நான் ஸ்டெப் எடுக்கிறேன், நான் போய் கதைச்சேன், என் நபர் கதைக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கான சரியான விஷயம் என்னென்னா, நீங்கள் சரியான முறையில் உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லை சும்மா வேறு வழியில் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அமைதி தான் மிஞ்சும். திருப்பவும் அந்த முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி தான் அந்த நபர்களை கதைக்க போகிறாங்களே தவிர்த்து இப்போ புதிய விஷயத்தை பற்றி கதைக்க போகிறது கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும்.
உங்களுடைய பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? அப்படின்றத சரியான முறையில நீங்க அணுகணுமே தவிர்த்து, இப்ப சும்மா நான் கதைக்கணுன்றதுக்காக போய் கதைக்கிறேன், ஏதாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக போய் கதைக்கிறேன், அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பாதிப்ப தான் ஏற்படுத்தும். இன்னுமே நீங்க 2 பேரும் அ அந்த பேசாம இருக்க தருணங்கள தான் அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்றது நல்லதா இருக்கும். ஏன்னா, இதுவரைக்குமே உங்க நபர்கள இந்த செகண்ட் வரைக்கும் நான் ஷுர் பண்ணி சொல்லுவேன். நீங்க என்ன முறையில உங்க நபர்கள அணுகியிருந்தாலுமே, அந்த அணுகல் வந்து நேரடியா இப்ப பேச போறேன், ஏதாவது ஒரு விஷயத்த நார்மலா சரி நான் பேச போறேன், சும்மா தான் பேச போறேன் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கோ, ஒரு காயத்தையோ தான் ஏற்படுத்தியிருக்கும் இந்த காதல். ஓகே. அப்போ அந்த காதலுக்கான சரியான ஒரு வழிய நீங்க கண்டுபிடிச்சு போகணும். ஓகேயா? இப்போ உங்க நபர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்களுமே சரிக்கு சமமா பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேயா? ஏன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறது நல்லதா இருக்கும். இது எனக்கு ஒரே பேட்டர்ன் மாதிரி இது அப்படி ஒரே சைக்கிள் திரும்ப 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 சுற்றி சுற்றி ஒரே விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறது, பிறகு பிரிஞ்சு போகிறது, நடுவில் யாராவது வந்து ஏதாவது பண்ணி விடுறது, திரும்ப பிரிஞ்சு போகிறது, திரும்ப சேர்றது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அல்லது இப்போ திரும்ப இந்த நபர்கள் இடையில வந்ததுனால நீங்க பிரிஞ்சே போயிட்டுருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட அதிகமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல உங்க காதலுக்கு நீங்க கேப் விடாதீங்க. அ இந்த இடத்துல நீங்க உங்க நபர்களுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்திக் கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அது உங்க காதல வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஒரு ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான். மற்ற நபர்களுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய பாரமா இருக்கு அப்படி சொல்லலாம். அவங்களுக்கு குடும்ப சுமை இருக்கு, வேற ஏதாவது சுமை இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுடைய தேவைகள் தனிப்பட்ட ரீதியாவே நிறைவேற்றப்பட போகுது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அ இவங்க ஏன் பெயின் தரக்கூடிய பக்கம் திரும்ப போறாங்க? இப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்குறது நல்லதா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஆகியிருக்கு. மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வரும்போது கூட அந்த மனக்கசப்பு வந்து திரும்ப 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 அதே விஷயம் நடக்குது. அதனால 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கொள்றீங்க. திரும்ப அம் தகாத வார்த்தைகள் பேசிக்கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, இப்படியான சூழ்நிலையில உங்களுடைய பிரிவுகள் நீடிக்கும்போது, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த நபர்கள மைண்ட் வாஷ் பண்றாங்க. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு புதுசா தான் அந்த நபர்கள் வந்திருப்பாங்க. கண்டிப்பா திருமணமான நபர்களா இருக்கும். ஓகே. ஸோ அவங்களோட உங்க நபர்களுக்கு ஒரு புதிய ஒரு தொடக்கத்த வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் ஆல்ரெடி பெயின்ல இருக்காங்க அப்படின்றதுனால, இதுதான் தன்னோட காதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமா ஒரு சில விஷயத்த பண்றாங்க. ஆனா, அது அவங்க லைஃப்பையே அன்பேலன்ஸ் பண்ணிரும் அப்படின்னு தெரில. ஓகேயா? இந்த இடத்துல இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சில தெளிவு இல்லாத மாதிரி இருக்கு. சந்தேகம் அப்படின்றது இருந்தாலுமே கூட அந்த சந்தேகத்த ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ற அளவுக்கு இந்த நபர்களோட மைண்ட் வந்து எட்டுதில்ல அப்படி தான் சொல்லுவேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நபர்களுடைய மனது வந்து இருநிலையா இருக்கு. உங்க உங்க காதல பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்க வேணும் இருந்தா நல்லாயிருக்கும். அப்போ சாரி கேட்டு திரும்ப சேர்ந்துரலாமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. அதையே சேம் டைம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மறுபக்கம். இந்த மறுபக்கம் என்ன சொல்லுதுன்டா, எனக்கான தேவைகள்லாம் நிறைவேற்றப்படுது. அப்ப நான் ஏன் இந்த இடத்துல வரணும்? தேவைகள் வந்து நிறைவேற்றப்படுது. அப்படிங்கும்போது ஏன் இப்போ உங்கள புடிச்சு இந்த நபர்கள் தொங்கிக் கொண்டிருக்க போறாங்க? என்னத்துக்கு ஒரு சமாதானத்தையும், இதையும் தேடிக்கொள்ள போறாங்க? ஏன்னா, இந்த கேப் வந்து உங்களுக்கும் உங்க நபர்களுக்கும் விழுந்த இந்த இடைவெளி, இந்த நபர்களுடைய பாதைய மாத்துது அப்படின்றதுனால, இந்த காதலுக்கு நீங்க வெகு சீக்கிரமாவே ஒரு தெளிவான தீர்மானத்த எடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லன்னா, இந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வேற திசையில போறதுக்கான வாய்ப்புகள் உருவாறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ டிவைன் இன்னைக்கு இந்த மெசேஜ் தான் உங்க நபர்களுடைய சூழ்நிலையும், அவங்களுடைய எண்ணங்களும், அவங்களுடைய செய்கைகளும் இப்படி தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் டிவைன் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ இந்த ரீடிங் மூலமா நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.